வன்னியரசு, திமுக மத்திய அரசுடைய திட்டங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஸ்டிக்கர் ஒட்டுகிறது அப்படின்னு சொல்றார் பிரதமர். திமுக என்பது திமுக அரசு, தமிழ்நாடு அரசு. அதாவது ஸ்டிக்கர் ஒட்டுறது அப்படிங்கிறது வந்து இப்ப பிரதம மந்திரியுடைய வீடு கட்டும் திட்டம். அந்த திட்டத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? வெறும் 70,000 தான் கொடுக்குறாங்க. மீதி பணம் மாநில அரசு கொடுக்குது. அப்ப ஸ்டிக்கர் ஒட்டுறது யாரு ஒட்டுறாங்க? ஸ்டிக்கரு என்ன மாநில என்ன என்ன நிதி தர்றாங்க அல்லது என்ன திட்டம் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டுக்குன்னு? தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, மாநிலங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களால ஒரு பட்டியலிட முடியும். ஒரு ஒரு பட்டியல் அவங்ககிட்ட இருக்கால, ஒரு வரி இருக்கா? ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. பொத்தாம்பதுவா சொல்றாரு. இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படின்னு சொல்றது வந்து எப்படி சரியா இருக்கும்? ரேஷன் கடையில வந்து தமிழ்நாடு அரசு போடுற கடையில போய் இவங்க வந்து மோடி படத்தை ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. மாநில அரசுல முதலமைச்சர் தான் அங்க வந்து, மாநில அரசு தான் அதுக்கு பொறுப்பு. மாநில அரசு தான் முழுமையான அதிகாரம் உள்ளது. ஆனா அங்க போய் மோடியை போய் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படின்னா, ஸ்டிக்கர் ஒட்டுறது யார் ஒட்டுறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்ப இவர் சொல்றது எல்லாமே வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு பொய்ய சொல்றது. மோடியை போன்ற ஒரு பொய்யர் வந்து இந்தியாவுல உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அப்படி வந்து பிரதமர் மீது இல்ல, அவர் சொல்ற பொய் ஏங்க. இந்த பாருங்க, 2019 மாண்புமிகு, நான் மரியாதையோட சொல்றேன், மோடி அவர்கள் வந்து 18ல வந்து நீங்க எய்ம்ஸ்க்கான வந்து அடிக்கல் நாட்டுறாங்க. 17/12/2018 அவர் என்ன சொன்னாரு? 45 மாதங்கள்ல இந்த எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்படும். கட்டி முடிச்சிட்டாங்களா? அது பொய் இல்லையா? அவர் சொன்னது பொய் இல்லையா? குறைந்தபட்சம் பொய் சொன்னதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. பொய் சொன்னதுக்காக மன்னிப்பாது கேட்கலாம், அல்லது வருத்தமாவது தெரிவிக்கலாம்ல. இந்த மாதிரி எய்ம்ஸ் நான் வந்து 2018 நான் வந்து அறிவிச்சோங்க, நாங்க வந்து கட்டலாம்னு நினைச்சோங்க, 45 மாசத்துல நாங்க கட்டலாம்னு நினைச்சிருக்கிறோம், முடியல, அதை விரைவில் வரும் மற்ற மாநிலங்கள்லாம் நாங்க கட்டி முடிச்சிட்டோம் அப்படி குறைந்தபட்சம் வருத்தம் தெரிவிக்கலாம்ல. அப்ப எல்லாத்துலயுமே வந்து ஒரு பொய்ங்கிற ஸ்டிக்கரை வந்து ஒட்டிட்டே இருக்கு. சொல்லிட முடியுமா? அது என்ன இல்லன்னு மறைச்சாங்களா என்ன? அவங்க நடக்க போற ஒண்ணு தானே. சரி, நான் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, மறைக்கிறதுங்கிறது வேற. ஆனா அதை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களா? 45 மாசத்துல நீங்க வந்து பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க, 45 மாசம் முடிஞ்சிருச்சுல. அப்ப அது பொய் இல்லையா? அது குறைந்தபட்சம் நீங்க வந்து நேர்ல இருந்துச்சுன்னா நான் வந்து அதை நாங்க வருத்தம் தெரிவிச்சுக்கணும்னு சொல்லணும் இல்லைங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து மாநிலத்துக்கு வரும்போது நீங்க ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு போறீங்க. ஆனா அந்த பொய்யை வந்து நீங்க வந்து உங்களால செய்ய முடியலையே. நீங்க வந்து ராமேஸ்வரத்தை வந்து அவர் வந்து 2019 தேர்தல் பரப்புரையில ராமேஸ்வரத்தை வந்து சுற்றுலாத்தலமா மாத்துவேன்னு சொன்னாரு. மாத்திட்டாரா? அது பொய் இல்லையா? ராமநாதபுரத்துல விமானத்தளம் கட்டுவோம்னு சொல்லி சொன்னாங்க, அது கட்டி முடிச்சிட்டாங்களா? அது பொய் இல்லையா? பொய்களுடைய கூடாரம் வந்து பாஜக. இவங்க வந்து பேசுறாங்க, நாங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறோம், ஸ்டிக்கர் அவங்க ஒட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறது அப்படிங்கிறது பொய்யை மறைப்பதற்காக இவர்கள் பல முகமூடிகளை ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இல்ல, தமிழ்நாட்டிற்கு நிதி அதிகமா ஒதுக்குறோம், வளர்ச்சி திட்டங்களை கொடுக்குறோம், வளர்ச்சி கோட்பாட்டை மட்டுமே வைத்து நான் உழைத்து கொண்டிருக்கிறேன், இன்னும் தமிழர்களுக்காக நான் பாடுபடுவேன் அப்படின்னு பிரதமர் சொல்றார். ஆனால் வந்து அவர் கொண்டு வர எந்த திட்டத்தையுமே இங்க வந்து செய்தித்தாள்கள்ல கூட அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தானே அவர் சொல்லக்கூடியது. பொதுவா இன்னைக்கு எனக்கே வருத்தம், ஊடகங்கள் வந்து பெரும்பாலான ஊடகங்கள் வந்து பாஜகவினுடைய ஊர்வலால தான் இருக்குது. இவங்க நினைக்கிறது மாதிரி வந்து ஏதோ மறைக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. வந்து ஒரு சில ஊடகங்கள் வேணா வந்து நேர்மையோட செயல்படணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எவ்வளவு வந்து நீங்க உத்தரப்பிரதேசத்துல கேஸ் அந்த இது மருத்துவமனையில சிலிண்டர் இல்லாம வந்து எத்தனை குழந்தைகள் இறந்துச்சு, அது எந்த ஊடகங்களாவது வந்து பேசினாங்களா? சிஏஜி வழக்குல சிஏஜி வந்து அறிக்கை தாக்கல் பண்ணுது. நீங்க வந்து சுங்கச்சாவடியில் எவ்வளவு ஊழல் இருக்கு, எவ்வளவு மருத்துவ இதுல வந்து எவ்வளவு கான்ட்ராக்ட் விட்டதுல வந்து எவ்வளவு ஊழல் சொல்லி சிஏஜி வந்து அறிக்கை கொடுத்தாங்க. அதை வந்து எவ்வளவு வந்து அதை வந்து விவாதப்படுத்தணும், எவ்வளவு வந்து அதை நம்ம பண்ணோம். முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து பாஜக ஏதாவது செஞ்சிருக்கு அப்படின்னா அதை வந்து போடுறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. நீங்க வந்து அவங்களே வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, அவங்களே வந்து பரப்புரை செய்யறாங்க, அது வேறு. ஆனால் இவர்கள் ஒதுக்கக்கூடிய நிதி எவ்வளவு ஒதுக்குறாங்க? நீங்க வந்து 2003 டிசம்பர்ல வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து வெள்ளப்பெருக்கு நடந்தது, எவ்வளவு பாதிப்புக்குள்ளானாங்கன்னு தெரியும். ஆனால் மோடி அவர்கள் வந்து பார்த்தாங்களா? இல்ல கேட்ட நிதியை வந்து நம்முடைய மரியாதை கொண்டு வந்திருக்காருல்ல. எங்க கொண்டு வந்திருக்காரு? எது கொண்டு வந்திருக்காருங்க? 17,400 கோடிக்கு திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காரு. பல திட்டங்கள் வளர்ச்சி கொடுத்துருக்காங்களா? இல்ல வளர்ச்சிக்கா நிவாரணத்துக்கா?
நாங்க வந்து சோத்துக்கு வழி இல்லாம வந்து சாப்பாடு கேட்டுட்டு இருக்கோம், நீங்க வந்து ராக்கெட் ஏறிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. மாடுகள் செத்து கிடக்கு, வீடுகள் இல்ல, குடியிருக்க வீடுகள் இல்ல. மிக்ஜாம் புயல்ல வந்து மொத்தம் வந்து 19,692 கோடி ரூபாய் வந்து தென் மாவட்டத்துல நிதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மாநில தேசிய பேரிடரா அதை அறிவிக்கணும்னு சொன்னாங்க. இந்த தேசத்துக்கே பேரிடர் அதை அறிவிக்கணும்னு சொன்னாங்க. அறிவிச்சிட்டாங்களா? அதெல்லாம் அறிவிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா மாநிலத்துக்கு ஒதுக்கப்படுகிற நிதி தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. தேசத்துக்குன்னு சொல்லி எல்லாமே சேர்ந்து கொடுக்கக்கூடிய நிதி நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்களா? எதுவுமே நீங்க ஒதுக்கல. அப்ப எப்படி நீங்க வந்து இதை வந்து சொல்ல முடியும்? ஒரு சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்ட செத்து கிடக்காங்க, எல்லாமே செத்து கிடக்குங்க. இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் வந்து கோயில்ல போய் பின்னாடி வந்து அங்க இருக்கிற பார்ப்பனர்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து நிதி வந்து உண்டியல்ல போடாதீங்க, நீங்க வந்து கையில விடுங்கன்றாங்க. அவங்க வந்து எதுக்கு வந்தாங்க? வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வந்தாரா, அல்லது அங்க அங்க கோயில்ல வந்து நின்று அங்க வந்து இருக்கிற பார்ட்னர்களை பார்க்க வந்தாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எவ்வளவு நிதியை கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு கேள்வி இருக்குல்லங்க. ஒண்ணுமே நீங்க நிதியை கொண்டு வராம நீங்க எப்படி வந்து அதை வந்து நீங்க பெருமையா பேசுவீங்க? உங்ககிட்ட பெருமையா பேசுறது என்ன இருக்கு? நம்ம செய்யலன்னு சொல்றமான ஒரு கேள்வி இருக்கும்ல. இப்ப கடந்த மாதம் வந்து ஒரு 14,000 கோடிக்கு விமான நிலைய விரிவாக்கம், விமான நிலையத்துடைய விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கிறாரு. ஆனால் நம்ம எதுவுமே செய்யலன்னு பொத்தாம் பொதுவான விமர்சனமா வைக்கிறோமோ? இல்ல, தயவு செய்து ரெண்டையும் பிரிங்க. தயவு செய்து, அதாவது வளர்ச்சி திட்டம், அரசினுடைய வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிறது வேறு, நிவாரணம்ங்கிறது வேறு. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படும் போது, நாங்க பாதிக்கும் போது ஒரு எல்லா மக்களும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இங்க வந்து சென்னையில வெள்ள பாதிப்பு எடுத்தது அதுக்கு கேட்கிறாரு. அதாவது அவசரத்துக்கு ஒரு 500 கோடி ரூபாய் கொடுங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு நீங்க ஒதுக்கல. அங்க வந்து நீங்க வந்து தென் மாவட்டங்கள வெள்ள பாதிப்பு எடுக்குது, அதுக்கு கொடுங்கன்னு கேட்கறாங்க, அதுக்கு கொடுக்கல. வந்து பாக்குற அமைச்சர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் அதுல அரசியல் பண்றாங்க. அப்ப நீங்க வந்து என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? நீங்க மத்திய அரசே வந்து தமிழ் மொழிக்கு எவ்வளவு ஒதுக்குது, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு ஒதுக்குன்னு வந்து வெளிப்படையா வந்து பாராளுமன்றத்திலே பேசுறாங்க. அப்ப நீங்க வந்து பேசி பிரித்தாளும் சூழ்ச்சியை கையில் எடுக்கிறீங்க. பிரித்தாளும் சூழ்ச்சியை திமுக காங்கிரஸ் கடைபிடிக்குதுங்கிறாரு பிரதமர். பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படிங்கிறது பாஜக இயக்குகிற RSSக்கு கைவந்த கலை. இந்தியாவை வந்து இந்துக்கள், இஸ்லாமியர்கள் பிரிக்கிறது. இந்துக்களிலே வைசிய இந்து, சத்திரிய இந்து, சூத்திர இந்து, பார்ப்பன இந்து அப்படிங்கிறது அவங்களே பிரிக்கிறாங்க, நாங்க பிரிக்கல. இந்துக்களை வந்து வைசிய இந்து, சூத்திர இந்து, சத்திரிய இந்து அப்படின்னு பிரிக்கிறது RSS தான், பாஜக தான். இந்தியாவில் வந்து இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் பிரிக்கிறது இவங்க தான். அதுக்காக குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. பிரித்தாளும் சூழ்ச்சியினுடைய சூத்திரதாரிகள் யாருன்னா RSS தான் வந்து இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி செய்து. ஆனால் தமிழ்நாடு பகவத் இதை சொல்லலையே, பிரதமர் தானே குறிப்பிடுகிறார். அப்ப பிரதமர் சொல்வதற்கான அர்த்தத்தை தானே நாம தேடணும். இல்ல, மோடியை இயக்குவது RSS. மோடி வந்து அஜெண்டா இல்ல. நீங்க வந்து ராமர் கோயிலை வந்து பாஜக கட்டுச்சா இல்ல வந்து குழந்தை ராமருடைய அந்த ட்ரஸ்ட் கட்டுச்சா? அதையே இவங்க கிளைம் பண்றாங்க. அதை ஏன் வந்து அவங்க தேர்தலுக்கு பயன்படுத்துறாங்க? மோடி வந்து அதை ஏன் பண்றாரு? அரசா கட்டினாங்க, அவங்க கட்டுறாங்க. நீங்க அப்ப ராமர் அல்லாத சாமின்னு சொல்லி நீங்க பிரிக்கிறீங்களே, பிரித்தாளும் சூழ்ச்சி அது நீங்க தானே பண்றீங்க. உங்களை வந்து கோயிலை பிரதிஷ்டை பண்ண விட்டாங்களா? பார்ப்பனர் அல்லாதங்கிறது அங்க இருக்கா இல்லையா? அப்ப இது எல்லாமே வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படிங்கிறது பாஜகவுடைய உத்தி, அது அவங்களுடைய வந்து மூலம். அது இவங்க வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து திமுகவை சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு திமுக தான் எல்லாம் இணைக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து எல்லா மக்களுடைய பிரச்சனையை அவங்க தான் பேசுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் பேசுறோம், எல்லா இயக்கங்களும் பேசுறோம். ஆனா பாஜக என்ன பேசுது? அவங்க வந்து பிரிவினையை பேசுறாங்க, வெறுப்பு அரசியல பேசுறாங்க. இன்னைக்கு வந்து முழுக்க வந்து பிரிவினை வெறுப்பு அரசியல பேசுறாங்க. இஸ்லாமியருக்கு எதிரான வெறுப்பு அரசியல் யாருங்க பேசுறாங்க? ஜெய் ஸ்ரீராம் முழக்க போட சொல்லி யாருங்க படுகொலை செய்யறாங்க? மாட்டுக்கறி வச்சிருந்தா சொல்லி யாருங்க படுகொலை செய்யறாங்க? நீங்க இது போடக்கூடாது அப்படின்னு சொல்லி, பரதா போடக்கூடாதுன்னு சொல்லி யாருங்க பேசுறாங்க? ஆடைகளை வைத்து அடையாளம் கண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி மோடி சொல்லலைங்களாங்க? இதெல்லாம் யாருங்க பேசுறது? தமிழ்நாட்டில் பேசுறாங்களா? வேற எந்த தலைவராக பேசுறாங்களா? இதுல வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை பத்தி பேசுறாங்க. கொஞ்சம் கூட வந்து பிரதமர் இருக்கிறவருக்கு கொஞ்சம் கூட வந்து இதை பேசுவதற்கு கூச்சமே இல்லையா? நாங்க கேட்கிறோம். எப்படி இதை வந்து சகிச்சுட்டு இருக்க முடியும்? முதல்ல வந்து ஒரு இந்தியாவுடைய ஒரு தலைமை அமைச்சராக இருக்கிற மோடி அவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறாரு. ஆனா சின்ன அளவுல வந்து அவர் வந்து நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவமானமா இருக்கு. பேசலாம்.